எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆசியோடு அவர் என்னை வேட்பாளராக நியமித்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முழுமையாக நான் பாடுபடுவேன். அது மட்டுமல்ல, மக்கள் எழுச்சி போகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக வர்றாங்க. தன்னெழுச்சியாக பார்த்தீங்கன்னா இதை நீ எந்த தலைவர்களுக்கும் பார்த்துருக்கவே முடியாது. எல்லாமே காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் எதுவுமே இல்லாமல் தன்னெழுச்சியாக வரக்கூடிய ஒரே கூட்டம் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஒரு மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய எழுச்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்க வயதான 70-80 வயசு மூதாட்டிகள் கூட அந்த ஆர்வம் காட்டுறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது நாங்கள் போகும்போதே தெரியும். ஏன்னா நான்லாம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுக்கு மேலே அரசியலில் இருக்கேன். ஒருத்தர் பார்க்கும்போது இந்த ஓட்டு விழுவோம் நமக்கு விழுவாது அப்படிங்கிற எனக்கு கணிப்பு தெரியும். நான் இப்படி ஒரு எலெக்ஷனை, இப்படி ஒரு எழுச்சியை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் திமுகவில் பயணிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியான ரெக்கக்னேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தப்போ தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அதை கண்டறிஞ்சு ஒரு நல்ல ஆள், செயல்படக்கூடியவர், அவரை நாங்கள் பயன்படுத்தணும்னு இதை கண்டறிஞ்சு என்னை பயன்படுத்தியிருக்காரு, எனக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதனால் நான் முழுமையாகவே பார்த்தீங்கன்னாக்கா கடுமையாக செயல்படுவேன். ஏங்க எக்ஸிபிஷன் மாதிரி ரோட்டில் நின்னா கூட ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வண்டி சும்மா நின்றுச்சுன்னா கூட தலைவரை பார்த்து அதாவதுங்க இது எதுக்காக வச்சு பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அவரை நான் பெருமையடை செய்யணும், அவர் எப்போதுமே என் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இதை வச்சுருக்கேன். நான் என்னை பெருமைப்படுத்தின என் தலைவருக்கு அவரை பெருமைப்படுத்தணும். என் வாழ்நாள் முழுக்க அவருக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவர் எப்போதுமே என் கூட, எல்லாரும் சொல்லுவாங்க என் மனசாட்சியாக இருக்கார், அப்படி இல்லை, அவர் எப்போதுமே என் கூட இருக்கணுங்கிறதுக்காக அதை சிலையை வச்சுருக்கேங்க. இது புதுமாரியாக இருந்தாலும் நான் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமான ஆள். நீங்கள் நிறைய புதுமைகளை திமுகவில் நான் அப்போ பயணிக்கப்போ நிறைய செஞ்சேன். ஆனால் அந்த கட்சி என்னை பயன்படுத்திக்கிச்ச ஒழிய எனக்கான எந்த ரெக்கக்னேஷனும் கிடைக்கல. நான் பதவிக்கு ஆசைப்பட்டுலாம் வரல. நான் எந்த காலமே பதவிக்கு ஆசைப்பட மாட்டேன். மரியாதை மட்டுமே ஒன்று தான் எனக்கு எதிர்பார்ப்பேன். அந்த குறைஞ்சபட்ச மரியாதையும் இல்லைங்கிறதுனால தான் இந்த மாற்று முடிவு